தெரியாது தாத்தா, தெரியாது. சொர்க்கத்துல. ஐயோ, யாரையோ விரட்டாருப்பா தாத்தா. யாரு? பாட்டியா? இல்ல, பியூட்டிய. ரொம்பவே விரட்டாரு தாத்தா. ஐயோ, எவ்வளவு பெரிய காலு. யாருக்கு? தாத்தாவுக்கு. தாத்தாவுக்கு இப்ப 3 காலு. வாக்கிங் ஸ்டிக் வச்சுக்கிட்டு விரட்டாரு பாரு ரம்பாவ. புடிச்சிட்டாரு, ரம்பாவை புடிச்சிட்டாரு. என்னது, எல்லாம் கனவா? மறுபடியும் தட்டுறாங்களே. இது நனவு. வந்துட்டா வந்துட்டா, என்ன பெத்த ராசா வந்துட்டா. அடடா, கனவுல பார்த்த மாதிரியே தூக்கிட்டு வரியே. இந்த கர்மத்துல தூக்கி போடு. என்னது? ஓ, நீயே சைட் டிஷ்ல வாங்கிட்டு இருக்கியா? சனி, இந்த மிச்சர்லாம் எதுக்கு? எப்பா சட்டி எடுத்து வைக்கவா? சட்டி எடுத்து வைக்கவா? ரெஃபரன்ஸ்க்கு அங்க கூட விஸ்கி போடுறாங்க. படையா புடவை நகை என் அக்கா பொண்ணுக்கடா. உனக்கு இருந்தாலும் ஓவர் அலும்பியா? இழுத்துடுவேன். பின்ன உனக்கு முன்னாடி அலும்பு, சைடுல அலும்பியா? என்னடா சொல்ற? பின்ன சொல்ல மாட்டேன் நானு. இது முன்னாடி உள்ள அலும்பு, சைடுல பாத்தியா? பீரோ ஃபுல்லா உங்க அக்கா பொண்ணுக்கு வாங்கின புடவையும் நகையுமா தானே இருக்கு. என்ன என்ன சிரிப்பு வேண்டி கிடக்குறேன்? டி நகர்ல தனியா ஒரு புடவை கடையும் நகை கடையுமே நம்ம ஆரம்பிக்கலாம், தெரியுமா? டேய், உலகத்துல இருக்கிற அத்தனை அற்புதங்களையும் அக்கா பொண்ணுக்காக வாங்கி வைப்பேன். அதான் என்னோட ஆசை. வைக்கு என்ன வையி, ஹோல்சேல்ல வையி, ரீட்டைல்ல வையி. எனக்கு உண்டான குவார்டர் காசை எனக்கு வையா. அல்ப பையல, ஏன்டா குவார்டர்? இந்த 300 ரூபாய் ஃபுல்லே அடிச்சு போ. வேண்டாப்பா, எனக்கு வேண்டாப்பா. ஏண்டா? அந்த பொண்ணு கிட்ட வாங்கின கமிஷன்ல தான் நானும் கொஞ்சம் வாங்கிட்டு போய் குவார்டர் அடிச்சேன்னு தெரிஞ்சுது. அந்த தர்மா என்ன லாட கட்டி போடுவாங்க. ஏன்டா தர்மா தர்மா சொல்லி என்ன பயமுறுத்துற? ஏன்? அவன் தான் ஜெயில இருந்து வரதுக்கு 2 வருஷம் ஆகும்ல. எங்க இந்த குட்டி பையல காணோம்? அம்மா, டேய், ஏன்டா லேட்? ஆமா, பெரிய கவர்மெண்ட் ஆபீஸ் வச்சு நடத்துறோம். இதுல ஒர்க்கிங் ஹவர்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு தலைவலி உயிர் போகுதுப்பா. நீயே எனக்கு ஒரு தலைவலி, உனக்கு ஒரு தலைவலியா? அது இல்லடா ராஜா, நேத்து நீ எனக்கு 300 ரூபாய் கொடுத்தியா? அதுல அப்படியே ஒரு ஃபுல் நெப்புலின வாங்கி உள்ள விட்டனா, அவன் மாவீரனாச்சு. பின்னாடி இருந்து அருவா எடுத்து மண்டைக்குள்ள வெட்டு வெட்டு வெட்டானப்பா. இந்த குத்த அந்த குத்து தான் சரிப்படுத்தும். ஆமா, எனக்கு தெரியாம நம்ம காலையில டிக்கெட் வாங்கிட்டு போனோம். எவன்டா? யாரும் போல வர்றாரு. எந்த கபோதில நம்ம காலனிக்கு வர்றா? எங்க அண்ணன் டாக்டர் தர்மா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயி ஐயோ, நான் இல்ல. என்னடா ஆடிட்டு இருந்த? இப்படி வீடு கட்டிட்டு இன்னும் கொஞ்ச நாள் நம்ம 2 பேருக்கு பாடையை கட்ட போறான். அவன் யாரு? நம்ம ஹவுஸ் ஓனர் டார்ச்சர் தர்மா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வர்றான்ப்பா. என்ன அலிபாபா கொகை மாதிரி வாய் திறக்கிற? என்னங்கடா? நான் தான் படிச்சு படிச்சு சொன்னேனப்பா, அவன் வீட்டை உள் வாடகைக்கு விடாத, வந்தா உள் குத்து குத்துவான்னு கேட்டியா? அவனை பார்த்தா அரசாங்கத்துல இருந்து போலீஸ் வரைக்கும் எல்லாரும் நடுநடுங்கிறாங்க. உன்னை மூக்கில குத்தி நாக் அவுட் ஆக்க போறா. குரங்குல இருந்து மனுஷன் பிறந்தான்றதுக்கு ஒரே ஆதாரமே அவன் தான்ப்பா. வந்தா என்ன பண்ண போற? சும்மாரா, பயமுறுத்தாத.